வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி சிறுநீரக பாதிப்பு எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் வருதான்னு பார்த்தா இளைஞர்களுக்கும் நிறைய பேருக்கு வருதுங்க. இதனுடைய இந்த அறிகுறிகள் எதனால் தெரியாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அறிகுறிகள் தெரியாது. தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகள் தெரியும். அதனால தான் நாள்பட்ட சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு கிட்னி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ ஒரு சில ஆரம்ப கட்ட முன்னெச்சரிக்கையான அறிகுறிகளை முன்னாடியே நம்ம தெரிந்து கொள்ளும் போது மருத்துவரை அணுகி நலம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கிட்னி ஃபெயிலியர் ஆனது தான் உங்களுக்கு சிம்டம்ஸாக காட்டும். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. இதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நம்ம எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் நம்மளை உணர்வோம். எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் அந்த கவனமின்மை அறிகுறியெல்லாம் நமக்கு தென்படும். அது அதிகமாகும் போது இந்த குமட்டல், தலைவலி, மயக்கம், வாந்தி, சோர்வு இது மாதிரிலாம் நமக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா, நமக்கு அந்த சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யாததால இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கழிவுகள் ஒட்டுமொத்தமாக ரத்தத்தில் தேங்கிறதால தான் இந்த மாதிரி இது நமக்கு ஏற்படும். நம்ம உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு எதனால் அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதா பாருங்கள். அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனது தான் உங்களுக்கு சுட்டி காட்ட ட்ரை பண்ணும். ஏன்னா சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேக்கும் போது தூக்கத்தையுமே அது பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்குங்க. அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிட்னி ஃபெயிலியரில் கூட இருக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. மருத்துவரை சந்தித்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே அப்படி இருந்துச்சுன்னா சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சர்மம் உங்களுக்கு தென்படுதா பாருங்கள். இதுவுமே கிட்னி ஃபெயிலியர் ஆனது தான் உங்களுக்கு சுட்டி காட்டும். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரத்த சிகப்பணுக்கள் புதுசாக உருவாகும். ரெட் பிளட் செல்ஸ்லாம் புதுசாக உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுள்ள மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது என்ன ஆகும்னா, நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரும வறட்சியானது அதிகரிக்கும். சரும அரிப்பு, சரும எரிச்சல் ஏற்படும். அரிக்கக்கூடிய சரும தோல் அலர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எலும்புகளை பாதிக்கும். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு நமக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமலும் போயிடும். அதனால நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை சந்தித்து அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான அந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்க. வழக்கத்திற்கு மாறாக உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்றத உணர்வு தென்படுதா பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாலுமே அதுவும் கிட்னி ஃபெயிலியர் ஆனது தான் உங்களுக்கு குறிக்கும். இது ஒரு கிட்னி இப்போ நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறுநீரகத்தினுடைய இந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டதாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. பொதுவாக வழக்கமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க யாரான்னு பார்த்தா சர்க்கரை நோயாளிகள், சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலுமே இந்த மாதிரி இருக்குங்க. அதனால் எதுக்காக உங்களுக்கு இந்த வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு தெரியும். மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை பெறாமல் இருக்காதீங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குங்க. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செய்து ரத்த செல்களை பாதுகாக்கணும். பின் அந்த நச்சுக்களை மட்டும்தான் சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றும். ஆனால் சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்குதுங்க. அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிறுநீரக ரத்தம் வரும். அதனால் இந்த சிறுநீரக கேன்சர்
அப்புறம் நம்ம இந்த கிட்னி கேன்சர், கிட்னி ஸ்டோனு, கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். இப்படி இருந்தாலுமே அது கிட்னி ஃபெயிலியர் தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் அதிக புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் வந்து இருக்குங்க. இதுக்கு காரணம் என்னென்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்படும். ஸோ அதனால் நுரைத்து சிறுநீர் வெளியேறுதுன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே வந்து மருத்துவரை வந்து அணுகி அதில் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும்போது கூடுதலாக இன்னொரு அறிகுறியுமே இருக்கும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் உங்களுக்கு தென்படுங்க. நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றிய வீங்கியது போல் உங்களுக்கு வந்து தோற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். அதனால் இது கேன்சருடைய சிம்டம்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து உடனே வந்து மருத்துவரை அணுகிக் கொள்வது நல்லது. கணுக்கால்களில் உங்களுக்கு வந்து வீக்கங்கள் ஏதாவது தென்படுதா பாருங்கள். கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது. உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கால்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இந்த கணுக்கால்களில் வீக்கங்கள் வந்து எதுக்காக தென்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் சிகிச்சைகளை வந்து மேற்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். பசியின்மை உங்களுக்கு வந்து இருக்கா பாருங்க. இந்த மாதிரி பசியின்மை இருந்துச்சுன்னா அதுவுமே கிட்னி ஃபெயிலியர் ஆனதான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டும். இந்த சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மையும் பார்க்கப்படுது. நச்சுக்களினுடைய தேக்கம் நமக்கு வந்து அதிகரிக்கும் போது இந்த மாதிரி ஏற்படுவது இயல்பு தான். ஒரு சில பசியின்மை எப்படி ஏற்படும்னா உணவுகள் போதுமான அளவுக்கு வந்து செரிக்காம அது உணவு வயிற்றிலே தங்கி வருறதால இந்த மாதிரி இருக்கும். அப்போ உணவுகளை வந்து உடைத்து நமக்கு அந்த பசியின்மையை சால்வ் பண்ணணும். ஒரு சில பசியின்மை எப்படி ஏற்படும்னா இந்த கிட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக உங்களுக்கு நடக்காது. ஸோ அதனால் நச்சுக்கெல்லாம் உங்களுடைய உடலில் தேங்க ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக பசியின்மை வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக எதனால் ஏற்பட்டிருக்கின்றதை வந்து செக் பண்ணிக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதுக்கப்புறம் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்வது நல்லது. கடுமையான தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு குறிப்பிடுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால் கால்சியம் குறையும் மற்றும் பாஸ்பரஸ் வந்து கட்டுப்பாடு குறைஞ்சிடும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படுங்க. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனையை வந்து ஏற்படலாம். அதனால் நீங்கள் அந்த ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவுக்கு தக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் காத்துக்கணும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அதுக்கான சிம்டம்ஸாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து இருக்குங்க. நீங்கள் தான் அதை வந்து செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த சிறுநீரக செயலிழப்பு முதல்ல எப்படி நமக்கு ஏற்படுது, என்னென்ன காரணங்களால் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காரணங்களை தெரிஞ்சாதான் அந்த மாதிரி ஏற்படாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ சிறுநீரகங்களுக்கு செல்ல வேண்டிய ரத்தம் வந்து குறையும் போது கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு உருவாகும். சிறுநீரகத்துக்கு நேரடியான பாதிப்புகள் நிகழும் போதும் கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு உருவாகும். சிறுநீர் வடிகால் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்ற முடியாமல் போகும்போதும் இந்த மாதிரி 3 காரணங்களால் சிறுநீரக செயலிழப்பு உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால் நீங்கள் தான் அந்த சிறுநீரகத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமெல்லாம் குறையாமல் அதில் எந்த விதமான நமக்கு வந்து ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த சிறுநீர் குழாய்களில் எந்த அடைப்பும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிறுநீர் வழியாக ஒட்டுமொத்த கழிவுகளும் உங்களுடைய உடல்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும்போது உங்களுடைய உடல் புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போதே உடனே மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.